டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் அடுத்த ஆண்டு வரவுள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான பிலிமினரி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடங்க இருக்கிறோம் நண்பர்களே. முதலில் பொதுத்தமிழ் என்ற பகுதியானது தொடங்கப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டு முதலில் குரூப் 4 தேர்வு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்து குரூப் 1 தேர்வானது வர இருக்கிறது. அதற்கடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப பணிகள் தேர்வானது வர இருக்கிறது நண்பர்களே. இதில் 3 தேர்வுகள் இருக்கிறது. இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட், டிப்ளமோ லெவல் ஐஐடி லெவல் என்று இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸில் 3 விதமான தேர்வுகள் வர இருக்கிறது. முதலில் குரூப் 4 தேர்வு, அதற்கடுத்து குரூப் 1 தேர்வு, அதற்கடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் தேர்வு, அதற்கடுத்து கடைசியாக அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் மீண்டும் குரூப் 2 தேர்வு வர இருக்கிறது நண்பர்களே. குரூப் 2 அண்டு 2A பிலிம்ஸ் தேர்வானது நடைபெற இருக்கிறது. எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி நம்முடைய பயிற்சி வகுப்பானது முன்கூட்டியே தொடங்கப்படுகிறது நண்பர்களே. ஏனென்றால் தேர்வானது வர வர கடினமாக இருக்கிறதால் நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது. அதனால்தான் நாம் முன்கூட்டியே இந்த பயிற்சி வகுப்புகளை தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய பயிற்சி வகுப்பானது தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை சமீப காலமாக வெளி புத்தகங்களில் இருந்துதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது கேட்கிறார்கள். முக்கியமாக முனைவர் தேவிரா அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், அதற்கடுத்து தமிழ் இலக்கணம் என்ற புத்தகத்தில் இருந்தும் சில கேள்விகள் கேட்கிறார்கள். அதற்கடுத்து தமிழ்ச்சொல் அகராதி என்று இந்த 1950 அல்லது 60களில் வெளிவந்த புத்தகங்களில் இருந்து கேள்விகள் எடுக்கிறார்கள். நம்முடைய பயிற்சி வகுப்புகளும் அந்த அனைத்து புத்தகங்களிலும் இருந்து தொகுப்பு தான் நடத்தப்படுகிறது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எந்தெந்த புத்தகங்களை பரிந்துரை செய்து கேள்விகள் தயாரிக்கிறார்களோ அந்த புத்தகங்களில் இருந்துதான் நம்முடைய பயிற்சி வகுப்பானது நடைபெற இருக்கிறது. எனவே மாணவர்கள் தொடர்ந்து கவனியுங்கள். கட்டாயமாக வருகிற அடுத்த ஆண்டு வர உள்ள டிஎன்பிஎஸ்சி பிலிமினரி தேர்வில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நண்பர்களே. அதற்கடுத்து மெயின்ஸ் தேர்வுக்கும் நம்முடைய அகாடமியில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். தற்போது மார்ச் மாதம் நடைபெற உள்ள குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும் ஏற்கனவே சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நண்பர்களை. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். அதில் முக்கியமாக முதலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பை பார்த்திருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் இரண்டுக்கும் பொதுவாக உள்ள தலைப்பு அது. எனவே அதை தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்பதை சில வகுப்புகள் பார்த்து முடித்திருக்கிறோம். அதற்கடுத்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. பார்க்காதவர்கள் பார்க்குங்கள். நிறைய மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள் நியூ பேட்ச் எப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறீர்கள் என்று நிறைய மாணவர்கள் கேட்டதனால் இந்த பயிற்சி வகுப்பானது தொடங்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுக்கு முதலிலிருந்து நியூ பேட்ச் என்பதை ஸ்டார்ட் பண்ண சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கிறது. இதில் ஒரு நாள் பொது தமிழ் வகுப்பும், மறுநாள் பொது அறிவு வகுப்பும், அதற்கடுத்து
திறனறிவு மற்றும் காரணம் அறிதல், அதாவது மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் என்று சொல்லக்கூடிய கணித வகுப்புகளும் மாறி மாறி வரும் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பானது நடைபெற இருக்கிறது. அதாவது அனைத்து பகுதிகளையும் சரிசமமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த 3 பிரிவுகளும் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம். அதனுடைய முதல் வகுப்பாக பொதுத்தமிழ் என்ற தலைப்பை பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது பொதுத்தமிழ் இது அனைத்து தேர்வுக்கும் பொதுவானது நண்பர்களே. அதாவது அடுத்த ஆண்டு வரவுள்ள டிஎன்பிசி முதல்நிலை தேர்வுகளுக்கு இந்த பொதுத்தமிழானது முக்கியம். அதாவது தகுதி அண்டு மதிப்பீட்டு தேர்வு என்ற 2 தேர்வுக்கும் சேர்த்தே நம்முடைய பயிற்சி வகுப்பானது நடைபெற இருக்கிறது நண்பர்களே. எனவே கட்டாயமாக பாருங்கள். அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் படிக்கிற மாணவர்களும் பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தகுதி தேர்வு என்ற முறையில் நடத்துவார்கள். அதே தமிழ் 100 வினாக்களுக்கு. மற்றபடி குரூப் 4 குரூப் 2 படிக்கிற மாணவர்களுக்கு இது தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வாக நடைபெறும். எனவே அனைத்து தேர்வு மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த பொதுத்தமிழ் பகுதி. எனவே அதனால்தான் இதை முதலில் எடுத்து இருக்கிறோம். இதில் முதலில் இலக்கணம் என்ற தலைப்பை பார்க்கலாம் நண்பர்களே. இலக்கணம் என்ற தலைப்பை பார்க்கலாம். அலகு 1 இலக்கணம். அதில் எழுத்து என்பதில், அதாவது அலகு 1 எழுத்து என்பதில் பிரித்து எழுதுக என்று கொடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த பிரித்து எழுதுக என்ற தலைப்பில் தேவிரா அவர்களுடைய தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் புத்தகம் அல்லது தமிழ் இலக்கண புத்தகம், அதுபோக வேறு டிஎன்பிசியால் பரிந்துரைக்கப்பட்ட, அதாவது கேள்விகள் கேட்கப்பட்ட புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அதுபோக பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள பிரித்து எழுதுகையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஏனென்றால் டிஎன்பிசி எப்போது எதிலிருந்து கேட்பார்கள் என்று சொல்ல முடியாது. நாம் முழுவதுமாகவே வெளி புத்தகத்திலிருந்து பார்த்துவிட்டால் அவர்கள் திடீரென்று பள்ளி புத்தகத்தில் இருப்பதை கேட்டு விடுவார்கள். அல்லது பள்ளி புத்தகத்தில் இருப்பதை மட்டுமே பார்த்து சென்றாலும் வெளி புத்தகத்தில் இருந்து கேள்விகள் கேட்டு விடுகிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதிதான் நாம் 2 புத்தகங்களையும், அதாவது பள்ளி புத்தகத்தையும் அவுட் சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளி புத்தகத்தையும் சேர்ந்தே பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு தலைப்பிற்கும் வெளி புத்தகத்தையும் அது தொடர்பான பள்ளி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போதுதான் கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்மால் எழுத முடியும். அதன் அடிப்படையில் இந்த முதல் வகுப்பில் பிரித்து எழுதுக என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இதில் சில பிரிவாக பிரித்து பார்க்கலாம். ஏனென்றால் நிறைய இருக்கிறது பிரித்து எழுதுக என்பதில். முதலில் சிக்கலான சில பிரித்து எழுதுக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. ஏனென்றால் கடினமான கேள்விகளை தான் டிஎன்பிசியில் கேட்கிறார்கள். எனவே அதை பற்றி கடினமானதை முதலில் பார்த்து விடலாம். அதாவது கற்சிலை பிரித்து எழுதுக. கல் கூட்டல் சிலை, இது மாறும் நண்பர்களே. அதாவது இங்க இரு வருகிறது, இங்க இல்லா மாறுது. அதாவது கற்சிலை என்பது கல் சிலை என்று மாறும் நண்பர்களே. இது போன்ற கேள்விகளை தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கடுத்து கடற்கரை. கடற்கரை என்பது கடல் கூட்டல் கரை என்று மாறும். அதற்கடுத்து பன்முகம். பன்முகம் என்பது
பல் கூட்டல் முகம் என்று மாறுகிறது நண்பர்களே. அதாவது இங்கு இன்னு வருகிறது, இங்கு இல்லாக மாறுகிறது. பன்முகம் என்பது பல்முகம் என்று மாறுகிறது. நிறைய பேர் இங்கும் பண் என்று போட்டு விடுவார்கள். அப்படி வராத நண்பர்களே, மாறி வருகிறது, அதை பாருங்கள். அதற்கடுத்து மக்கட்பேறு. மக்கட் பேறு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது மக்கள் கூட்டல் பேறு. அதாவது இட்டானது இல்லாக மாறுகிறது நண்பர்களே. இந்த சூட்சுமத்தின் அடிப்படையில் தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது கேட்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து முக்கியமாக நான் மீன், இது முக்கியமான கேள்வி நண்பர்களே, கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் மீன் என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் நாள் கூட்டல் மீன் என்று மாறுகிறது நண்பர்களே. அதாவது இங்கு 3 சுழி இன்னானது இங்கு இல்லாக மாறுகிறது. ஆனால் நிறைய மாணவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த 3 சுழிக்கு பதிலாக இங்கு 2 சுழி இன் வரும் என்று நினைத்துவிட்டு நான் மீன் என்று தப்பாக எழுதி விடுவார்கள் நண்பர்களே. அப்படி இல்லை, இங்கு 3 சுழி இன்னானது டோட்டலாக மாறி இல்லாக மாறி விடுகிறது. அதாவது நான் மீன் என்பது நாள் கூட்டல் மீன் என்று மாறிவிடுகிறது நண்பர்களே. இப்படிதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சூட்சமமாக கேட்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து சொற்றுணை. சொற்றுணை பிரித்து எழுதுக. சொல் கூட்டல் துணை. அதாவது எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் நண்பர்களே. இர்ரானது இல்லாக மாறுகிறது, ரூவானது தூவாக மாறுகிறது நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். சொற்றுணை என்பதை பிரித்து எழுத சொன்னால் சொல் கூட்டல் திணை என்று மாறும். அதற்கடுத்து முக்கியமாக பன்னூல். பன்னூல் என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் பல் கூட்டல் நூல். அதாவது பன்னூல் என்பது இன்னானது இல்லாக மாறுகிறது, இந்த பெரிய நூவானது சிறிய நூவாக மாறுகிறது நண்பர்களே. டோட்டலாக அப்படியே மாறுகிறது. எவ்வாறு மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பன்னூல் என்பது பல் கூட்டல் நூல் என்று மாறுகிறது. ஆனால் நிறைய பேர் இங்கு இல்லுக்கு பதிலாக இன்னோ அல்லது இருரோ போட்டு கொடுத்தால் அதை எழுதிவிட்டு வருவார்கள். அப்படி இல்லை, இன்னானது இல்லாக மாறுகிறது நண்பர்களே. இதற்கு ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் நிறைய இலக்கண குறிப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்ல வேண்டுமானால் ஒரு வகுப்பே பத்தாது நண்பர்களே. ஒரு மாதம் மேலானாலும் இந்த தலைப்பை முடிக்க முடியாது. அதனால்தான் அந்த இலக்கண குறிப்பு எல்லாம் சொல்லவில்லை. எப்படி பிரிகிறது என்பதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அஃறிணை, முக்கியமான கேள்வி நண்பர்களே. அஃறிணை. அஃறிணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது அல் கூட்டல் திணை. சுத்தமாக மாறுகிறது நண்பர்களே. இக்கானது இல்லாக மாறுகிறது, ரீயானது தீயாக மாறிவிடுகிறது. அதே போல பற்றுளி. பற்றுளி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது பல் கூட்டல் துளி, பற்றுளி என்று மாறுகிறது. அதற்கடுத்து அருங்கானம். அருங்கானம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது அருமை கூட்டல் காணம் என்று மாறுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து சுடராழி.
சுடராழி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சுடர் கூட்டல் ஆழி. இவ்வாறாக மாறுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து எத்திசை எத்திசை என்பது ஏ கூட்டல் திசை. அதற்கடுத்து முக்கியமானது பூம்பாவாய். பூம்பாவாய் பிரித்து எழுத கிடைப்பது பூ கூட்டல் பாவாய். இது வித்தியாசமானது நண்பர்களே. பூம்பாவாய் என்பது பூ கூட்டல் பாவாய் என்கிறது. இந்த இம்மானது சுத்தமாக மறைந்து விடுகிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து பெருங்கடல் என்பது பெருமை கூட்டல் கடல் என்று மாறுகிறது. அதற்கடுத்து நகை, முக்கியமானது நண்பர்களே. நகை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது நகு கூட்டல் ஐ. முக்கியமானது நண்பர்களே. பிரித்து எழுத சொல்லி கேட்டாலும் கேட்பார்கள். நகை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது நகு கூட்டல் ஐ. அதற்கடுத்து மருட்கை. மருட்கை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது மருள் கூட்டல் கை. நண்பர்களே, இந்த பொறுத்து எழுதுக அனைத்தும் டிஎன்பிசியால் கேட்கக்கூடிய புத்தகத்தில் இருந்தும் தேவிரா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டது. அதுபோக 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருந்தும் தொகுக்கப்பட்டது நண்பர்களே. ஏனென்றால் பள்ளி புத்தகத்தையும் கூடுதலாக ஒவ்வொரு வகுப்பாக பார்க்க இருக்கிறோம். கேள்விகள் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். அதனால் தான் அவுட்சோர்ஸ் புத்தகத்தோடு பள்ளி புத்தகத்தையும் ஒவ்வொரு வகுப்பாக சேர்த்து பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் பகுதியில் உள்ள பிரித்து எழுதுக பகுதியும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து தேவிரா புத்தகத்தில் உள்ள பிரித்து எழுதுக பகுதியும் டிஎன்பிசி கேள்வி கேட்கக்கூடிய அந்த சில ஒரு 6-7 புத்தகங்கள் இருக்கிறது நண்பர்களே. அதனுடைய புத்தகங்கள் இருந்தும் தொகுக்குதான் இந்த வகுப்பானது நடைபெறுகிறது. எனவே கட்டாயமாக கேள்விகள் இதிலிருந்து வரும், கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து வெகுளி. வெகுளி என்பதை பிரித்து எழுதுக. வெகுள் கூட்டல் ஈ, வெகுளி. நன்மொழி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மொழி. அடுத்து உரனுடை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது உரன் கூட்டல் உடை. அதற்கடுத்து முக்கியமானது நண்பர்களே மட்குடம். மட்குடம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் குடம், மண்குடம். இட்டானது இன்னாக மாறுகிறது. மண்குடம் என்பது மண் கூட்டல் குடம் என மாறுகிறது. அதற்கடுத்து பொற்காலம் என்பது பொன் கூட்டல் காலம் என மாறுகிறது. முட்புதர் என்பது முள் கூட்டல் புதர் என்று மாறுகிறது. வாட்பயிற்சி என்பது வாள் கூட்டல் பயிற்சி என்று மாறுகிறது. அதற்கடுத்து நான் மலர். நான் மலர் என்பது நாள் கூட்டல் மலர் என மாறுகிறது நண்பர்களே. நான் கூட்டல் மலர். அடுத்து கற்றீது. கற்றீது என்பதை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் தீது. இது இரண்டுமே மாறுகிறது நண்பர்களே. இது மாதிரி வார்த்தைகளை தான் கேட்கிறார்கள். அதாவது இர்ரானது இல்லாகவும் ரீ ஆனது தீயாகவும் மாறுகிறது. கற்றீது என்பது கல் தீது என மாறுகிறது நண்பர்களே.
இந்த மாதிரி வார்த்தைகளை தான் டிஎன்பிசியில் கேட்கிறார்கள். அதற்கடுத்து மட்டீது, மட்டீது பிரித்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் தீது. அதற்கடுத்து முன்னன்று, முக்கியமான கேள்வி நண்பர்களே. முன் நன்று என்பது பிரித்து எழுத கிடைப்பது முள் கூட்டல் நன்று. அதாவது இங்கு மூணு சுழி நா வருது நண்பர்களே. இந்த மூணு சுழி இன்னானது அப்படியே இல்லாக மாறிவிடுகிறது. இந்த மூணு சுழி நாவானது மெல்லின நாவாக மாறுகிறது. இரண்டுமே மாற்றம் அடைகிறது நண்பர்களே. இது முக்கியமானது. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்பார்கள். அதாவது முன்னன்று என்பது முள் கூட்டல் நன்று என்று மாறுகிறது. அதற்கடுத்து சிறார் பிரித்து எழுதுக. சிறார் என்பதை சிறுமை கூட்டல் ஆர். இது வித்தியாசமானது நண்பர்களே. சிறார் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சிறுமை கூட்டல் ஆர், சிறார். அதற்கடுத்து சேயிடை, இதுவும் முக்கியமானது நண்பர்களே. சேயிடை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சேய்மை கூட்டல் இடை. சேயிடை என்பது சேய்மை கூட்டல் இடை என்று மாறுகிறது. இதுவும் முக்கியமானது. அதற்கடுத்து மேதகு, மேதகு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது மேன்மை கூட்டல் தகு, மேதகு என மாறுகிறது. அதற்கடுத்து வெற்றிலை, வெற்றிலை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது வெறுமை கூட்டல் இலை. வெற்றிலை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது வெறுமை கூட்டல் இலை. நண்பர்களே, இது எல்லாம் பள்ளி புத்தகத்தில் இருக்காது. இது அவுட் சோர்சிங் புத்தகத்திலிருந்து துவக்கப்பட்டது நண்பர்களே. முக்கியமான தலைப்பு, அதாவது முக்கியமான பிரித்து எழுதுக. டிஎன்பிசியில் இது மாதிரி தான் கேட்பார்கள். எனவே நிதானமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து நாடுரி, நாடுரி நண்பர்களே. நாடுரி, அதாவது நாடுரி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது அப்படியே டோட்டலாக மாறுகிறது நண்பர்களே. நாழி கூட்டல் உரி. அதாவது டூவானது ழியாக மாறுகிறது. இங்கு ஊவானது புதிதாக தோன்றுகிறது நண்பர்களே. முக்கியமான கேள்வி. நாடுரி என்பது நாழி கூட்டல் உரி என மாறுகிறது. அதற்கடுத்து தன்னூல், அதாவது தன்னூல் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நூல் என மாறுகிறது. அதற்கடுத்து முக்கியமானது நண்பர்களே, அங்கை என்பது அகம் கூட்டல் கை. முக்கியமானது நண்பர்களே, கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கை என்பது அகம் கூட்டல் கை. அதற்கடுத்து பண்டை காலம், முக்கியமானது நண்பர்களே.
பண்டை காலம் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது பண்டு கூட்டல் காலம். அதாவது பண்டைய காலம் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது பண்டு கூட்டல் காலம். எப்படி மாறி இருக்கிறது என்பதை பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த பிரித்தெழுதுகையானது மாறி இருக்கிறது. பண்டைய காலம் என்பது பண்டை கூட்டல் காலம் என்று இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, பண்டு கூட்டல் காலம் என வித்தியாசமாக மாறுகிறது நண்பர்களே. இது போன்ற கேள்விகளை தான் டிஎன்பிசியில் கேட்கிறார்கள். டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விகள் எந்தெந்த புத்தகங்களில் இருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து தொகுத்து வைத்திருக்கிறோம் நண்பர்களே. அதிலிருந்து தான் நம்முடைய பயிற்சி வகுப்பானது அந்தந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் முழுவதுமாக தொகுக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. முக்கியமாக இந்த பொது தமிழ் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளும் அந்த அவுட் சோர்சிங் புத்தகம் மற்றும் பள்ளி புத்தகம் இரண்டையும் சேர்த்து தான் நடக்கும் நண்பர்களே. ஏனென்றால் நாம் ஒன்று படித்து போகும்போது இன்னொன்றிலிருந்து கேட்கிறார்கள். எனவே எதில் கேட்டாலும் நம்மால் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் பள்ளி புத்தகம் மற்றும் அவுட் சோர்சிங் புத்தகம் இரண்டையும் சேர்த்து பார்த்து வருகிறோம். கேள்விகள் எதிலிருந்து கேட்டாலும் நம்மால் அடிக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய பயிற்சி வகுப்புகள் இருக்கும் நண்பர்களே. பொது தமிழ் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளும் இதே போல தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்லேட் பார்ட் மற்றும் பழமொழி, அதற்கடுத்து மரபு தொடர்கள், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் போன்ற பொது தமிழ் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளும் அந்த அவுட் சோர்சிங் புத்தகங்களில் இருந்தும் தொகுக்கிறோம். அதற்கடுத்து பள்ளி புத்தகத்திலும் அதற்கேற்ற தலைப்புகளில் உள்ள அனைத்து விவரங்களையும் ஒவ்வொரு வகுப்பாக தொகுக்கிறோம் நண்பர்களே. அதாவது 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு அதில் உள்ள பொது தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் என்ற அந்த புத்தகத்தில் உள்ள தகவல்களையும் முழுமையாக தொகுக்கிறோம், எதுவும் விடுபடாமல். எனவே மாணவர்களுக்கு நிச்சயமாக இது கை கொடுக்கும் நண்பர்களே. உங்களுடைய மதிப்பெண்களை ஒரு சில மதிப்பெண்கள் கட்டாயமாக அதிகரிக்க செய்யும். எனவே நம்முடைய பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். அதுபோக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய பயிற்சி வகுப்பானது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித கட்டணம் இல்லாமல் மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக தான் நண்பர்களே நடத்தப்படுகிறது. எனவே தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவேற்றம் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அனைத்து வகுப்புகளையும் தவறாமல் பார்த்து பயன்பெற முடியும். இல்லையென்றால் ஆன்லைனில் போய் நீங்கள் தேடி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதுபோக நம்முடைய வீடியோவின் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காக டெலகிராம் சேனலுடைய லிங்கானது கொடுக்கப்படும் நண்பர்களே. அந்த டெலகிராம் சேனலில் சேர்ந்து கொள்ளுங்கள். அதில் நிறைய பிடிஎஃப் ஃபைல்கள், தேர்வுக்கு தேவையான பயனுள்ள வகையில் உள்ள நிறைய பிடிஎஃப் ஃபைல்கள் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அதுபோக தினந்தோறும் செய்தித்தாள்களில் வருகிற எடிட்டோரியல் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தொகுக்கப்பட்டு பிடிஎஃப் வடிவாக டெலகிராமில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. தினந்தோறும் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு கட்டாயமாக கை கொடுக்கும். எனவே நம்முடைய வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதற்கடுத்து அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டிஎன்பிசி தேர்வுகளுக்கான மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் நண்பர்களே. அதாவது மோக் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய முழு மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அது அநேகமாக ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் நண்பர்களே. அதற்குள்ளாக
பாடத்திட்டத்தை ஓரளவு கவர் செய்துவிட்டு, அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பாடத்திட்டங்களை ஓரளவு முடித்துவிட்டு, அதற்கடுத்து ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான முழு மாதிரி தேர்வுகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் நண்பர்களே. அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வு நூலை அதே தரத்தில் அதே அமைப்பில் முழு மாதிரி தேர்வுகள் 5 முழு மாதிரி தேர்வுகள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதுவும் நடைபெறும் நண்பர்களே. அதுவும் டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். டெலகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இந்த பிரித்து எழுதுக பகுதியானது இன்னும் இருக்கிறது நண்பர்களே. வீடியோ லென்த்தாக போய்கொண்டிருப்பதால் இதோடு இதை முடித்து கொள்ளலாம். அதற்கடுத்து பிரித்து எழுதுக பகுதியில் உள்ள மீதி பகுதிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தலைப்பையும் 2 அல்லது 3 பகுதிகளாக பிரித்து முழுமையாக பார்க்கலாம். எனவே பிரித்து எழுதுகனுடைய முதல் வகுப்பு இதோடு முடித்து கொள்ளலாம். அதற்கடுத்து 2வது வகுப்பை நாளை பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. நாளை சந்திப்போம்.